வணக்கம் வியூவர்ஸ், இது நான் ஸ்டெஃபான் ட்ரிஷ்னி கதைக்கிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா ஹாரோ சஃபாரியில் இருக்கிறேன். எஸ், இது உயிரில் இனித்தாய் படத்துக்காக டென்மார்க்கில் இருந்து வந்த நடிகர்மார்கள் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் see inside. What's happening? Whole crew is going inside. So படம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நிறைய ஆக்கிரமிக்கணும். ஸோ குவாய்ட்டாக போகணும். ஸோ இன்னும் இங்கே இந்த திரைப்படத்தை காண்பிக்க திட்டமிடப்பட்ட பொழுது கீசை துரை அவர்கள் ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டார். கண்டிப்பாக அதனை இங்கே நிறைவேற்றி வைக்கப் போகின்றார். ஆகவே முக்கியமாக ஈழத்தில் ஒரு சில திரைப்படங்கள், நான் நினைக்கின்றேன் ஒரு 26 திரைப்படங்களோடு எங்களுடைய திரைப்பட பயணம் என்பது தாயக மண்ணிலே நிறைவு பெற்றுவிட்டது. ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இப்பொழுது ஆங்காங்கே ஒரு சிலர் தங்களுடைய திரைப்பட பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கீசை துரை அவர்கள் இது 3வது திரைப்படம். அவருக்கு இன்னும் தன்னுடைய திரைப்பட பயணத்தை அவர் எவ்வாறு மேற்கொள்ளப் போகின்றார் என்பதை நீங்கள் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் நிச்சயமாக நேரடியாக அறிந்து கொள்வீர்கள். இப்பொழுது அவரிடத்தில் இந்த ஒலிவாங்கியை கையளிக்கிறேன். ஆமாம், நாங்கள் இந்த திரைப்படத்தை காண்பிக்கின்ற பொழுது உலகத்தில் எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டில் எங்களுடைய ஈழத்து திரைப்படங்களில் நடித்த கலைஞர்களை கௌரவித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களுடன் தான் இந்த திரைப்படத்தை நாங்கள் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் காண்பித்து வருகின்றோம். அதற்கு காரணம், நாங்கள் ஐரோப்பாவில் படமெடுக்கின்றோம். ஈழ மண்ணில் படமெடுப்பதை போன்ற கடினமான வேலை கிடையாது. ஈழ மண்ணிலே தோட்டக்காரி என்கின்ற திரைப்படத்தை தயாரித்த தங்கவேல் என்பவர் என்னுடைய தந்தையினுடைய நண்பர். நான் 6 வயதாக இருக்கின்ற பொழுது தோட்டக்காரி திரைப்படத்துக்கு கிளைமாக்ஸ் சீன் எடுப்பதற்கு தன்னுடைய 2 கோட்டல்களை விற்பனை செய்துவிட்டு பணத்துடன் வந்து போகிறேன் என்று போனவர் தான் வரலாற்றோடு போய்விட்டார். அதற்கு பிறகு என்னுடைய உள்ளத்திலே ஈழத்தமிழருக்கான திரைப்படத்தை கொண்டு வருகின்ற எல்லோரையும் நான் பாதங்களை தொட்டு வணங்கி வருகின்றேன். அந்த வகையிலே இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அன்புக்குரிய அண்ணன் விமல் சொக்கநாதன் அவர்கள், அவர் ஈழத்திலே தயாரான புதிய காற்று திரைப்படத்திலே நடித்து புகழ் பெற்றவர். அதுபோல யோகா தில்லைநாதன் அவர்கள் குத்து விளக்கு, டாக்ஸி டிரைவர், நெஞ்சுக்கு நீதி போன்ற திரைப்படங்களிலே நடித்து புகழ் பெற்றவர். அதுபோல எங்களுடைய ஆனந்த ராணி பாலேந்திரா அவர்கள் வாடைக்காட்டிலே நடித்து புகழ் பெற்றவர். கோமாளிகள் படத்திலே நடித்து புகழ் பெற்றவர். இவர்கள் எல்லாம் சிறுவனாக இருந்து பார்த்து ரசித்தனால் இந்த மூவரையும் இந்த அரங்கிற்கு அழைத்து இவர்களை கௌரவித்து இந்த ஈழத்தினுடைய திரைப்படத்தை காண்பிப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கின்றோம். அவர்களை அன்போடு இந்த அரங்கிற்கு ஈழத்தில் திரைப்படத்தில் நடிப்பது என்பது, அதுவும் பெண்கள் நடிப்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. ஆனால் ஆனந்தராணி அவர்களை நாங்கள் நிறைவாக பாராட்ட வேண்டும். இப்பொழுதும் மேடை நாடகங்களில் தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார். அதற்காக நாங்கள் இப்பொழுதும் இங்கே எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த 3 கலைஞர்களும் தங்களுடைய சுருக்கமான ஏற்புரையை இப்பொழுது வழங்கிக் கொள்வார்கள். முதலில் எங்கள் மரியாதைக்குரிய விமல் சொக்கநாதன் அவர்கள். தோட்டக்காரையை பற்றி சொன்னார். அந்த தோட்டக்காரை தயாரிப்பு நாட்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றன. ஒரு காலத்தில் தமிழ் சிங்கள படங்கள் இலங்கையிலே தயாரிக்க முடியாமல் இருந்த காலம். ஏனென்றால் இந்திய ஆக்கிரமிப்பு இன்று இருப்பது போல அன்று இருந்தது. அதை மீறி ஈழத்தமிழர் படம் தயாரிக்க தொடங்கினார்கள். சிங்களவர்கள் வெற்றி பெற்றார்கள். கம்பேரலியே போன்ற லெஸ்ஸர் ஜேம்ஸ் பீரிஸ் போன்ற இயக்குநர்கள் வெற்றி பெற்றார்கள். இப்பொழுதெல்லாம் ஈழத்து திரைப்படங்கள் என்று பேச்சுக்கு கூட அங்கே இடமில்லை. ஏனென்றால் ஈழத்தவர்கள் வெளிநாடுகளிலிருந்து படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர் கே துரையை நான் ஒரு ஒலிபரப்பாளராக அறிவேன். பட தயாரிப்பாளர் என்பது எனக்கு அண்மையில் தான் தெரிய வந்தது. ஐபிசியில் விளம்பரங்கள் கேட்கும்போது இவர்தான் அவர் என்று அறிந்து கொண்டேன். அவர் இன்று எங்களை அழைத்து நடைபெறுத்தி கௌரவித்து ஈழத்தை சினிமாவில் அவ்வளவு ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்பதை காட்டினார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்ததாக எங்களுடைய அடுத்த கலைஞர், அதாவது இலங்கை வானொலியிலே
வர்த்தக சேவை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது முதலாவது பெண் அறிவிப்பாளராக திகழ்ந்த பெருமையும் எங்களுடைய சகோதரி அவர்களுக்கு இருக்கின்றது. திருமதி யோகா துரைநாதன். ஈழத்தில் நடிகர்களாக 50 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த எங்களை இங்கு வரவழைத்து கௌரவித்த திரு துரை அவர்களுக்கு நன்றி கூறப்பட்டுள்ளேன். நன்றி. நன்றி சகோதரி யோகா துரைநாதன் அவர்களே. அடுத்ததாக ஆனந்தராணி பாலேந்திரா அவர்கள் தனியே நடிகை மாத்திரமல்ல, தொலைக்காட்சியிலும் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர். ஒரு சிறந்த ஒளிபரப்பாளர். இலங்கை வானொலியிலும் அவருடைய பணி நிறைவாக இருந்திருக்கிறது. அங்கே தங்களுடைய பணியை ஆரம்பித்தவர்கள் 3 இங்கே காட்சி அளிக்கின்றார்கள். அதுவும் ஒரு பெருமைக்குரிய விடயம். இப்பொழுது திருமதி ஆனந்தராணி பாலேந்திரா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஹரோவில் இருக்கின்ற இந்த சஃபாரி சினிமா திரையரங்கில் ஒரு ஈழத்தவர் புலம்பெயர் நாட்டில் எடுக்கின்ற ஒரு திரைப்படத்திற்கு அதனுடைய விழாவுக்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதாவது ஈழத்திலே திரு விமல் சொக்கநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த திரைப்படங்களின் தமிழ் திரைப்படங்களின் வரலாறு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்ற நேரத்திலே இங்கே புலம்பெயர் நாட்டில் பலர் திரைப்படத்துறையில் கால் பதித்து பலர் அது தொடர முடியாத நிலை ஏற்பட்ட வேளையிலே திரு துரை அவர்கள் இது 3வது அவருடைய திரைப்படம் எடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே அவர் ஒரு பாராட்டுக்குரியவர். ஆரம்பத்திலே கூறியது மாதிரி ஈழத்தில திரைப்படம் எடுக்கிறது கஷ்டம் என்றால் புலம்பெயர் நாட்டிலேயும் மிகவும் கஷ்டம்தான். தொழில்நுட்பங்கள் எல்லாம் முன்னேறி எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அது எடுக்கின்றவருக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்டம். தனிய திரைப்படம் மட்டுமல்ல, இங்கே யோகா அக்கா விமல் அண்ணா அவர்களுக்கு தெரியும் ஒரு நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது கூட, அதாவது எம்மவருடைய நிகழ்ச்சிகள் என்று நாங்கள் நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவது மிகவும் கஷ்டம். செய்து பார்க்கின்றவர்களுக்கு தான் தெரியும். அந்த வகையிலே திரு துரை அவர்களை நான் பாராட்ட விரும்புகின்றேன். அத்தோடு இந்த நேரத்தில் எங்களுடைய பழைய நினைவுகளையும் இங்கே கொண்டு வந்ததற்கும் உங்களுக்கு பாராட்டுக்கள். அதாவது குறிப்பாக நான் வாழைக்காற்று படம் ஒரு மீனவர் குடும்பத்தை மையமாக கொண்ட படம். மன்னாரில் பேசாலை என்ற இடத்தில் தான் அதனுடைய படப்பிடிப்புகள் நடைபெற்றன. மிகவும் கஷ்டமான உக்கிரமான வெயில் காலத்திலும் காலில் பாதணிகள் இல்லாமலே சுடு மணலில் ஓடி படப்பிடிப்பில் பங்கு பெற்றிய அந்த காட்சிகள் நினைவுக்கு வருகின்றன. அதே நேரத்தில் அதற்கு மிகவும் மாறுதலாக கோமாளிகள் என்ற திரைப்படத்தில் முற்றுமுழுதாக ஒரு வீட்டில் கொழும்பில் வத்தளை என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டிலேயே முழு படப்பிடிப்பு இரவு பகல் என்று நடைபெற்ற அந்த நினைவுகள் எல்லாம் வருகின்றன. நிச்சயமாக இந்த திரைப்படத்தை திரு துரை அவர்கள் எடுத்த இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்து ரசிப்பீர்கள். இங்கே அந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை அழைத்து கௌரவிப்பதற்காக திரு துரை அவர்களுக்கும் ஐபிசி சார்பில் திரு ராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. இப்பொழுது அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு எங்கள் அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் ஐபிசி தமிழனுடைய பணிப்பாளராக தன்னுடைய சிறந்த பணியை இப்பொழுது ஆற்றிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் பரா பிரபா அவர்களை வருகின்றோம். பரா பிரபா அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை வந்து எங்களை வாழ்வித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மூத்த ஒளிபரப்பாளர்கள் நடிகைகள் அவர்களை இந்த இடத்தில் அழைத்து இந்த நிகழ்வை சிறப்பித்ததற்காக கே.சி. துரை அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே தமிழ்நாடு கலைஞர்கள் யாராக இருந்தால் என்ன உடைய ஈழத்து என்று கதைக்கின்றார்கள் என்று உங்களுக்கு யோசனையாக இருக்கும். ஈழத்தவர்கள் நாங்கள் போர்னால் பாதிக்கப்பட்டு பல்வேறு சிரமங்கள் மத்தியில் புறமேந்து வாழ்கின்றோம். இவ்வாறு வாழும் நிலையில் அங்கும் இங்கும் எங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு சீரான நிலைக்கு வராத இடத்திலே திரைப்படத்துறையை சார்ந்து நாங்கள் குறிப்பிட்ட அல்லது சிறிதளவிலும் முன்னேறவில்லை என்ற ஆதங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் தமிழ்நாட்டில் நாங்கள் எவ்வளவு வளர்ச்சி பெற்றுவிட்டோம், அதே போன்ற ஈழத்திலும் இந்த திரைப்படத்துறை வளர்ச்சி காண வேண்டும் என்ற ஆதங்கத்தில் தான் இந்த முயற்சிகள் நடைபெறுகின்றன.
இங்கே பல இளம் கலைஞர்கள் வருகின்றீர்கள், நீங்கள் நிறைய குறும்படங்கள் எடுக்கின்றீர்கள், அதே போன்று திரைப்படங்களையும் எடுக்கின்றீர்கள். கீசே துறை அவர்களை பூக்கள், அடுத்து இளம் புயல்கள் என்ற படங்களை எடுத்து இப்பொழுது 3வது திரைப்படம் இது புயல் வரை இனித்தாய். எனவே இந்த திரைப்படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கீசே துறை அவர்கள் நாங்கள் ஐபிசி தமிழில் எங்களுடைய ஒரு உலக செய்திகளின் தொகுப்பை வழங்கிக் கொண்டு வருகின்றார் ஒவ்வொரு நாளும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய பங்களிப்புக்காக நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே வந்திருக்கும் கலைஞர்கள் நீங்களும் இதே போன்ற முயற்சிகளை எடுக்கும் பொழுது அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டாளம் தமிழ் சார்பாக நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைஞர்கள் பலருக்கு எங்களாலான முயற்சிகள் முற்றாக வழங்கப்படும். எங்களுடைய வானொலி அடுத்த கட்ட நகர்வுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. மிக விரைவில் நீங்கள் ஐபிசி தமிழின் அனைத்துலக ஒலிபரப்பு கூட்டாளம் தமிழின் தொலைக்காட்சியை கண்டுகளிக்கும் நாள் வகை அந்த தொலைக்காட்சிக்கு இங்கே வந்து உங்களுடைய மூத்த கலைஞர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி ஆலோசனைகள் வழங்கி எங்களை வழிநடத்துவார்கள் என்று நம்புகின்றோம். இந்த உயிர் வரை நீத்தாய் திரைப்படத்தில் நடித்திருக்கும் நடிகர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அனைத்து ஒலிபரப்பு தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வசந்த் அவர்கள் ஒரு சிறந்த கலைஞர். நான் அவருடைய பிரான்சில் கடந்த முறை நடைபெற்ற ஒலிக்கீட்டு போட்டியிலே அவருடைய திறமையை மேடையிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்ற ஏனைய கலைஞர்களும் சளைத்தவர்கள் அல்ல. அனைவருக்கும் உங்களுடைய கலைஞர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இது உரையாற்றும் நேரம் அல்ல, படம் பார்க்கும் நேரம். நன்றி. இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இசைத்துறை அவர்களுக்கு பாராட்டுகள். வருகிற அனைவருக்கும் நன்றிகள். பர்சனலாக அறிஞர்களுக்கு, ஆஃபிஷியலாக அறிவிச்சவர்களுக்கும் நான் வந்து வேண்டிக் கொண்டு அன்பாக வேண்டிக் கொண்டு வருகிற நண்பர்கள், சக கலைஞர்கள் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் இல்லை, படத்தை போடணும்னு ஓடிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்றதுக்கு நேரம் இல்லை. நான் நினைக்கிறேன், நான் பேசுகிறத விட படம் பேச நினைக்கிறேன். அனைவரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை சரியோ தவறோ மறக்காமங்கிட்ட வந்து சொல்லிட்டு போவோம். நாங்கள் திருத்த பாடல்களுக்கும் இன்னும் சிறப்பாக வருங்காலத்தில் இன்னும் சிறப்பான படங்கள் தருவதற்கும் உங்கள் கருத்துக்களை உறுதுணையாக இருக்கும். நன்றி. தமிழ் சினிமாவை கொஞ்சம் தழுவாமல் நாங்கள் ஈழத்தமிழ் சினிமான்றதை தனித்து நிற்கணும்னு ஆசைப்படுறேன். அது தெரியுது. இன்னும் நாங்கள் கடக்க வேண்டிய தூரங்கள் தெரியுது. படம் நல்ல தரமான படமாக இருக்கிறது. ஹீரோயினை இணைத்தாய் மற்றவர்கள் மனதை கவர்ந்து அழகான போடுமென்றது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தென்படுகிறது. ஹீரோயினை இணைத்தாய் மற்றவர்கள் மனதையும் கவர்ந்து மனதில் என்றென்றும் இடம்பெறுகிறது. நன்றி. ஹலோ ஸ்டெப் ஆன் யூஎஸ். இப்போ தான் வந்து யூகேல உயர்வரை இனிதான் ப்ரீமியம் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கேன். ஸ்டெப் ஆன் இதை கவர் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி, படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா மக்களோட ஆதரவு தான் இட்ஸ் அ பிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ ரைட் நவ். ஸோ படம் வேறு இடத்துலையும் வந்து ப்ரீமியர் பண்ணும்போது நீங்கள் ஆதரவு தரணும். அண்ட் எங்களுக்கு ஆதரவு தர ஸ்டெப் ஆனுக்கும் நீங்கள் ஆதரவு தரணும். தேங்க்யூ. பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸு படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்போ தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன். என்னோட 19லேருந்து 21 அந்த 3 வருஷம் ஏஜ் வந்து மொத்தமாக நான் லாஸ் பண்ணிட்டேன். அதில் வந்து இந்த சைட் அடிக்கிறது இந்த மாதிரி எந்த இதுவுமே எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. பட் ஓகே, படத்தில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு ஆதரவு கொடுக்கும்போது ஐ டென்ட் மிஸ் எனி திங்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிடிச்ச சீன்ஸ் வந்து எந்தெந்த சீன்ஸ்லாம் ஹீரோவை டாமினேட் பண்ணுறதோ அதை எனக்கு பிடிக்கும். பட் தட்ஸ் மை ரியல் கேரக்டர். சாங்ஸ் வந்து நாங்கள் படத்தை விட படத்தோட பட்ஜெட் எவ்வளவோ அவ்வளவும் வந்து சாங்ஸ்க்கு டபுள் மடங்காக யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் சாங்ஸ் தான் கொஞ்சம் கூட எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக. அண்ட் சாங்ஸ்க்கு ட்ரெஸ்ஸிங் கூட இன்னும் கூட கேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அறிவு கிட்ட லூஸு அறிவில்லை உனக்கு மூளை இல்லை. படத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து படத்தின் எக்ஸ்பீரியன்ஸை விட எனக்கு 2 நாள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கணிக்கிறேன் நல்லா நினைக்கிறேன். ஏன்னா இன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் இருக்கக்கூடிய திரையரங்கில் நாங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாங்க.
எந்த நாட்டிலையுமே 600 பேருக்கு திரையரங்க போடுங்க, ஒரு 100, 150, 300 பேர் தான். அதில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கு வந்து 600 பேர் திரையரங்கில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஆக்குறது வந்து மிக கடினமான விஷயம். ஆனால் இதே மக்களை கொண்டு டென்மார்க் திரையரங்கோ நோர்வே திரையரங்கம் வச்சா 2 தியேட்டர் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும். அவ்வளோத்துக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் பண்ண வேண்டியில் இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆச்சு படம் முடிஞ்சு. இப்போ நின்று பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களோட என்ன சொல்ற வாழ்த்துக்களையும் படத்தின் கருத்தையும் சொல்லி கொண்டிருக்காங்க. இது எந்த நாட்டிலையும் இது வரைக்கும் நடக்கல. ஸோ ஆசம் பீப்புள் இன் லண்டன். உண்மையாகவே அடுத்த முறை லண்டனுக்கு வர்றதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்டெப் 1க்கு நான் மிக நன்றி சொல்லுவேன். என்னன்னா பல மீடியாவுக்கு நான் கான்டாக்ட் பண்ணி ஒரே ஒரு மீடியா தான் என்ன கரைச்சல் பண்ணுறேன். அது ஸ்டெப் 1 தான். தொடர்ந்து என்ன கரைச்சல் பண்ணி கொண்டே இருக்கோம். நீங்கள் வளர்ந்து இன்னும் வளர்ச்சி ஆடுறதுக்கு கலைஞர் சார்பில் எல்லா கலைஞர்கள் சார்பிலையும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. படம் சூப்பர், எக்ஸலன்ட், பலே மெர்சல் ஆயிட்டான். நான் 0 எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தேன். பட் படம் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் வாவ் ஃபேண்டாஸ்டிக். சினிமாட்டோகிராஃபி டாப் கிளாஸ். எடிட்டிங் சூப்பராக இருந்தது. பட் லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா எடுத்திருக்கணும். நல்ல டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி பிடிச்சிருக்கு. பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கிறோம். நன்றி. நல்லா இருந்தது படம். ஒரு செம்ம பேக்கேஜாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப விழுந்து சிரித்தேன். செகண்ட் ஹாஃபில் விழுந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த பாட்டெல்லாம் என்ன பற்றி என்ன பண்ணிட்டேன். அந்த பண்ணி காமெடி, அந்த பண்ணி காமெடி அவரோட ஃபேவரட் காமெடி. அந்த சிலை ஒரு பண்ணி வரும், அந்த பண்ணி சிலையை பார்த்துட்டு என்ன இது பண்ணி மாதிரியே இருக்குன்னு அது பார்த்தா புரியும். சொன்னால் காமெடியாக இருக்காது. பட் பர்ஃபெக்ட் பேக்கேஜ், செம்மையாக இருந்தது. கம்ப்ளீட் மூவி, கம்ப்ளீட். இந்த படத்துல பாடி இருக்கிறேன் 2 பாட்டு அண்ட் கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். டான்ஸ் கோரியோகிராஃப் அண்ட் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். தாண்டி நடக்கின்றதே என் பாதை போகும் பயணம் பிடிக்கின்றதே எண்ணங்கள் தோன்றியும் வார்த்தைகள் மறுத்ததேன் மொழியில்லா வார்த்தையில் சொல்ல வந்த நானே உன்னை உயிரை பார்த்தேனே அதன் உருவம் நீதானே உயிரை பார்த்தேனே அதன் உருவம் நீதான் எந்த நண்பே. Thank you. படத்தின் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல முயற்சி. இதே மாதிரி நிறைய படம் வருஷத்துக்கு ஒருக்கா வராமல் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 6 படம் 7 படம் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் ஈழத்து சினிமா இந்திய சினிமான்னு பிரித்து பார்க்காம எல்லாமே ஒரு பொது சினிமா அப்படின்றது வந்து அடிக்கடி படம் வரைக்கு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால இது டென்மார்க்ல இருந்து ஃபுல் டீமுக்குமே ஒரு பெரிய வாழ்த்து. ரொம்ப நல்ல முயற்சி. இதே மாதிரி நிறைய நாங்கள் டென்மார்க்கில் மட்டும் இல்லை ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும் எதிர்பார்க்குறோம் எங்கட கலைஞர்கிட்ட இருந்து. சூப்பர். செகண்ட் டைம் பார்க்குறேன். முதல்ல டென்மார்க்கில் பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்குறேன். நிறைய ட்ரெண்ட்லேயுமே பார்க்கறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40 சீனில் 10 சீனு கிட்ட ரீஷூட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லா கலைஞர்களும் சேர்ந்து எல்லாருடைய சப்போர்ட்டில் நல்ல நல்ல கலைப்படைப்புகள் வரணும். அதே மாதிரி இந்த திரைப்படம் தான் எல்லாருக்குமே ஒரு முழு முயற்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. உயிர்வரை தான் இனி இந்த லண்டனில் ஒன்றாலும் சரி அல்லது வேறு எந்தெந்த கண்ட்ரிக்கு உங்கள்கிட்ட வந்தாலும் நீங்கள் எல்லாருமே போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உனக்கு அறிவு இல்லை, மூளை இல்லை, போதையில் இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போனா ரேப்னு கத்தாம